அஸ்ஸலாமுஅலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? அல்ஹம்துலில்லாஹ் நாங்களும் நல்லா இருக்கோம். இன்றைக்கி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான vlog பார்க்கலாமா? இது ரேண்டமாக எடுத்த வீடியோ கிளிப்ஸ் தான் நான் இன்றைக்கி ஷேர் பண்ணியிருக்கேன். டெலிவரிக்கு முன்னாடியே வீடை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக க்ளீன் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு போர்ஷனாக க்ளீன் பண்ணிகிட்டு இருந்தாங்க. இன்றைக்கி வந்து கிச்சன் ஒர்க்கு தான் போயிட்டு இருந்துச்சு. நமக்கு கிச்சன்னா கொஞ்சம் பிடிக்கும் இல்லையா? ஸோ கிட்ட நின்று நானும் கொஞ்சம் கொஞ்சம் பார்த்துட்டு இருந்தேன். அந்த மாதிரிலாம் என்னோடய கிச்சனில் இந்த ஸ்டிக்கர் ஒட்டியிருப்பேன். அதை தான் பூவாவும் ஃபஸ்ட் டைமாக ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2 ரோல் வாங்கியிருந்தாங்க. வீட்டுக்கு ஒரு அக்கா ஹெல்ப்புக்கு வருவாங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். அவங்கள வச்சு தான் கொஞ்சம் கொஞ்சமாக நீட் பண்ணி எல்லாத்தையுமே க்ளீன் பண்ணிவிட்டு ஸ்டிக்கர் போட்டுட்ருந்தோம். அது வாங்கின ஸ்டிக்கர் பார்த்திங்கன்னா ஒரு 3 பிளேட்டுக்கு தான் வந்துச்சு. சரி பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு பேலன்ஸுக்கெலாம் வந்து அந்த கேலண்டர் பேப்பர் வச்சே ஒட்டி ஃபுல்லாக க்ளீன் பண்ணியாச்சு. புவா வீட்டு கிச்சன் வந்து நான் மாடுலார் கிச்சன் தான். இங்கே ஊர் சைட்லலாம் பார்த்தீங்கன்னா கிச்சன் கூடவே இந்த மாதிரி சைடில் தனியாக வந்து ஒரு ஸ்பேஸ் ஒதுக்கி எந்த அளவுக்கு பிளேட்லாம் போட முடியுமோ போட்டுட்டு கிச்சன் பொருள் எல்லாத்தையும் வச்சு யூஸ் பண்ணுறது. அது வந்து கொஞ்சம் இந்த மாதிரி பெருசாக இருக்குது, கேப் நிறையா விட்டு போட்டிருக்கிறதுனால இப்போ இடையில என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு மரத்தில் வந்து ஒரு ஸ்டாண்ட் மாதிரி கொடுத்து மேலே வந்து தனியாக ஒரு மரத்தில் ஒரு பிளேட்டு மாதிரி வந்து ஃபிக்ஸ் பண்ணோம். ஏன்னா அந்த கேப் வந்து வேஸ்ட் ஆகாமல் இருக்கணும் அப்படின்னு. இந்த இடத்துலையே வந்து மேக்ஸிமம் நிறைய பொருள் வந்து அடங்கிடும். அதனால் வந்து அந்த கவுண்டர் டாப்க்கு கீழெலாம் நிறையா திங்ஸ் வைக்கிற மாதிரி இருக்காது. அந்த யூஸ் பண்ணுற வெசல்ஸ் மட்டும்தான் வைப்போம். ஸோ அந்த இடம் இந்த இடம் எல்லாத்தையுமே வந்து ஓரளவு நீட் பண்ணி இன்றைக்கி வந்து கிச்சன் வேலை முடிஞ்சிருச்சு. ஸோ டெய்லி தேவைப்படுறதெல்லாம் கவுண்டர் டாப்க்கு மேலே வந்து சின்ன சின்ன டப்பாவில் போட்டு வச்சுருப்பாங்க. இன்றைக்கி கிச்சன் க்ளீனிங் ஒர்க்லாம் போனதுனால வீட்டில் சிம்பிளான சமையல் தான். நிறைய காய்கறி போட்டு கத்திரிக்காய், முருங்கைக்காய், மாங்காய்லாம் போட்டு பருப்பானம் காய்ச்சிருந்தாங்க. அதோட சுண்டைக்காய் பொரியல் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் எடுத்து வச்சுருந்தாங்களா, சரி அப்படியே கிச்சனில் நிற்கிறோம், ரெசிபியும் எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன். வீட்டில் எல்லாருக்குமே சுண்டைக்காய் வந்து ரொம்ப பிடிக்கும். உணவே மருந்துன்னு சொல்கிறதுல சுண்டைக்காவும் சேரும். அவ்வளோ நல்லது, நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. இதில் ஒரே ஒரு வேலை என்ன அப்படின்னா சுண்டைக்காவை இந்த மாதிரி குறுக்க கட் பண்ணுறது தான். அது சின்ன சின்னதாக இருக்கா, கொஞ்சம் டைம் எடுக்கும். குறுக்க வந்து 3/4 கத்தியில் கட் பண்ணிவிட்டு தண்ணியில் போட்டு நல்லா வாஷ் பண்ணியாச்சு. இந்த பக்கம் தாளிப்புக்கு ஒரு பேனில் கொஞ்சமாக எண்ணெய், கடுகு, உளுந்தம்பருப்பு, தேவைப்பட்டால் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். அதோட சின்ன வெங்காயம், நீங்கள் எவ்வளோ சுண்டைக்காய் எடுக்கிறீங்களோ அந்த அளவுக்கு சின்ன வெங்காயம் எடுத்தால் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். வெங்காயம் நல்லா வதக்கினதுக்கு அப்புறமா கொஞ்சமாக மிளகாய் தூள் சேர்த்துட்டு அதையுமே வதக்கிடலாம். கூடவே ஒரு 1/2 டீஸ்பூன் கம்மியாக சேர்த்தா போதும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுடலாம். பச்சை வடை போனதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுருந்த சுண்டைக்காய் அதையுமே சேர்த்துட்டு மசாலா அப்படின்னா கொஞ்சமாக ஜீரகத்தூள், கொஞ்சம் மஞ்சள் தூள், காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகுத்தூள். மிளகு வந்து நல்லா அந்த கறி மசாலா மாதிரி இருக்கணும் அப்படின்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சேர்க்கலாம். சேர்த்துட்டு தேவைக்கு ஏற்ற மாதிரி உப்பும் கம்மியாக சேர்த்தா போதும். உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு தண்ணி வந்து ஒரு 1/4 டம்ளர் அளவுக்கு, அந்த சுண்டைக்காய் வேகிற அளவுக்கு. அதிகமாக சேர்த்தா நமக்கு வற்றி வர டைம் ஆகும் இல்லையா, அதனால் கம்மியாக சேர்த்துட்டு ஒரு 10 நிமிஷத்துக்கு ஸ்டவ் சிம்மில் வச்சு மூடி வச்சுட்டா போதும். சுண்டைக்காவும் நல்லா வெந்துடும், தண்ணியும் வற்றி வந்துடும். ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு கடைசியாக கொஞ்சமாக தேங்காய் துருவல் வந்து சேர்த்துக்கிட்டா இன்னுமே டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். சுண்டைக்காய் வந்து மேக்ஸிமம் காய வச்சு வத்த குழம்புல சேர்ப்பாங்க. அதை விட இது ரொம்ப ரொம்ப நல்லது. சுண்டைக்காயில் எவ்வளோ ஹெல்த் பெனிஃபிட் இருக்குது அப்படின்னு தனித்தனியாக சொல்கிறத விட ஒரே வார்த்தையில் சொல்லணும் அப்படின்னா உணவே மருந்துன்னு சொல்லுவாங்க இல்லையா, அதில் தான் சேரும். ஸோ நாங்கள் வந்து அடிக்கடி சுண்டைக்காய் பொரியல் பண்ணி சாப்பிடுவோம். ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லாயிருக்கும். வீட்டில் வந்து ஒரு ஃபங்க்ஷன் போயிருந்தாங்க, பேர் வைக்கிற ஃபங்க்ஷனுக்கு. ஸோ அதில் வந்து கிஃப்ட் கொடுப்பாங்க இல்லையா, ரிட்டன் கிஃப்ட்டுக்கு பார்த்திங்கன்னா அந்த பையில் வந்து ஒரு கார்டு, பாப்பாவோட பேர் அலைனா அப்படின்னு போட்டிருந்தாங்க. அதோட ஸ்வீட்டுக்கு வந்து லட்டு, அப்புறம் கிஃப்ட் வந்து நம்ம மைண்ட் எப்போதுமே கிஃப்ட் பக்கம் தானே போகும். நல்லா சூப்பராக வந்து ஒரு சின்ன உப்பு ஜாடி வந்து கொடுத்துருந்தாங்க. உப்பு ஜாடி அப்படின்னு இல்லை, ஊறுகாய் அந்த மாதிரி ஏதாவது போட்டுக்கிறதுக்கு.
இந்த ஐடியா ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அதனால தான் நான் வீடியோவே எடுத்துகிட்டு இருந்தேன். ஆசிர் பார்த்துட்டு நம்மளும் அந்த மாதிரிலாம் பாப்பாவுக்கு செய்வோமா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருந்தான். இன்ஷா அல்லாஹ் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு லட்டை பிரி சாப்பிட்லாம் அப்படின்னு அதான் சாப்பிட்டுட்டு இருந்தோம். ஸோ இன்னொரு நாள் பார்த்தீங்கன்னா, ஒரு பயங்கர சர்ப்ரைஸ் வந்து நடந்துச்சு. நம்ம சேனலோட சப்ஸ்கிரைபர் காரைக்கால்லேருந்து நம்மளை பார்க்க வந்திருந்தாங்க. சப்ஸ்கிரைபர் அப்படின்னு சொல்கிறத விட உங்களில் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். இருந்தாலும் நம்ம சேனலில் நான் ஷேர் பண்ணும்போது இன்ட்ரோ கொடுக்கணும் இல்லையா? இவங்களும் யூடியூப் சேனல் வச்சுருக்காங்க. ஐஷாஸ் கேலரி அப்படின்னு சொல்லிட்டு ஐஷா சிஸ்டர் தான் வந்திருந்தாங்க. ஒரு 15 நாளைக்கு முன்னாடியே கேட்டிருந்தாங்க. இந்த மாதிரி உங்களை பார்க்க வரலாமா சிஸ்டர்? அம்மா வந்து உங்களுக்கு பெரிய ஃபேன். உங்கள் வீடியோ ரெகுலராக பார்ப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஃபேன் அப்படிங்கிறதெல்லாம் ரொம்ப பெரிய வார்த்தை. எனக்கு வந்து அவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சு. கண்டிப்பாக வாங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். முதல் நாளும் கேட்டாங்க. ஆனால் வருவாங்க அப்படின்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. எனக்கு அவ்வளோ சந்தோஷம். ஃபேமிலியோடு வந்திருந்தாங்க. ரொம்ப நேரம் உட்காந்து நான், அம்மாலாம் எல்லோரும் பேசிக்கிட்டு இருந்தோம். ஐஷா சிஸ்டர் என்கிட்ட ஏதாவது கேட்குறாங்க அப்படின்னா, அதுக்கு வந்து அம்மா ரிப்ளை கொடுத்தாங்க. ஏன்னா அப்போவே சிஸ்டர் சொன்னாங்க, பாருங்கள் உங்கள் சேனலை எவ்வளோ இதாக பார்க்குறாங்க அம்மா அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு யூடியூபராக இருந்துட்டு இன்னொரு யூடியூபருக்கு இந்த மாதிரி பேசுகிறது, ஈகோ இல்லாமல் பேசுகிறது, சப்போர்ட் பண்ணுறதெல்லாம் வந்து பெரிய விஷயம். ஸோ நானும் சிஸ்டர் வந்து யூடியூப் சேனல் வீடியோஸ்லாம் பார்த்துருக்கேன். அந்த மாதிரி வீடியோவில் பார்க்குறவங்கள நேரில் பார்க்கும்போது அது ஒரு மாதிரியான தனி ஃபீலாக இருந்துச்சு. கொஞ்சம் நேரம் ஆக ஆக பார்த்தீங்கன்னா பிள்ளைங்களும் மிங்கிள் ஆக ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்க ஹஸ்பண்டும் ரொம்ப சப்போர்ட்டிவாக அவங்களுக்கு வந்து கேர் பண்ணி, எப்படி சொல்கிறதுன்னா நம்ம வீட்டில் ஒருத்தவங்க இருந்தால் எப்படி இருப்பாங்க, ஸோ அந்த மாதிரியே தான் இருந்துச்சு. நான் நினச்சி கூட பார்க்கல. காலை நேரத்தில் வந்தாங்களா, சரி டிஃபன் மாதிரி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு அதான் பண்ணணும். சாப்பிட வர சொல்லி சொன்னேன். ஆனால் சிஸ்டர் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரி அவங்க வேறு ஏதாவது பிளானில் இருக்காங்களோ என்னவோ, ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா எப்படி கேரக்டர் இருப்பாங்கன்னு தெரியலல்ல. ஸோ அதனால் ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணலை. ஆனால் அம்மா எங்கள் பூவா வந்து ரொம்ப சொல்லங்காட்டியும், இவ்வளோ தூரம் சொல்கிறாங்கல்ல நம்ம சாப்பிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அன்றைக்கி சாப்பிட்டது எங்களுக்கு ரொம்ப திருப்தியாக இருந்துச்சு. ஆனால் வீட்டில் வந்து அன்றைக்கி ரசம் சோறோ என்னமோ சிம்பிளாக பண்ணியிருந்தோமா, அதை எப்படி வைக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஆர்டர் கொடுத்து தான் வாங்கி வச்சுருந்தோம். ரொம்ப ஸ்வீட்டான கேரக்டராக இருந்தாங்க. ரொம்ப பந்தா மாதிரிலாம் இல்லாமல், நம்ம வீட்டில் ஒருத்தவங்களோட பழகுனா எப்படி இருக்கும் அந்த மாதிரி தான் அன்றைக்கி ஒரு ஃபீல் இருந்துச்சு. அவங்களும் வீட்டுக்கு வரும்போது ஃப்ரூட்ஸ் அப்புறம் ஸ்வீட்லாம் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. நம்மளும் நம்ம ஊர் பக்கம் இருக்கிற ஸ்பெஷல் பணியாரம்லாம் வாங்கி வச்சுருந்தேன், போகும்போது கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஈவினிங் டீ காஃபிலாம் குடிச்சிட்டு போகலாம் அப்படின்னு எவ்வளவோ சொன்னோம். இல்லை புள்ளதாச்சி பிள்ளை இவ்வளோ நேரம் உட்காந்து பேசுகிறீங்க, நீங்கள் ரெஸ்ட் எடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 3:30 மணி போல் இருக்கும். அப்போ தான் கிளம்புனாங்க. காலையிலே கிளம்பி வந்திருக்காங்க. அவ்வளோ தூரத்துலேருந்து வரணும் இல்லையா? எங்களை வந்து காரைக்கால் வர சொல்லி இன்வைட் பண்ணாங்க. இப்போ நீங்கள் ப்ரெக்னெண்ட்டாக இல்லை அப்படின்னா இந்த டைம் வர சொல்லிடுவேன். சரி நெக்ஸ்ட் டைம் நீங்கள் வந்தீங்க அப்படின்னா காரைக்கால் நாகூர் பக்கம் வரும்போது கண்டிப்பாக வீட்டுக்கு வரணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப பாசமாக மிரட்டிட்டு போனாங்க. அந்த பக்கம் வந்து வீடியோ விலாக்லாம் போட்டிங்கன்னா எனக்கு தெரிஞ்சிடும், கண்டிப்பாக வாங்கன்னு சொன்னாங்க. அவங்களும் ப்ரைடல் மேக்கப்லாம் பண்ணுறதுனால ரொம்ப பிஸியாக இருக்கிறாங்க. அவங்க டைம் ஒதுக்கி நம்மளை பார்க்க அம்மாவை மெனக்கெட்டு அழைச்சிட்டு வந்தது எனக்கு உண்மையிலேயே சந்தோஷமாகவும் இருந்துச்சு. அதை உங்கள் கூட இந்த இடத்துல ஷேர் பண்ணிக்கிறேன். அம்மாட்டையும் சொல்கிறேன், இந்த வீடியோ பார்ப்பீங்கன்னு நினைக்கிறேன். நீங்கள் வந்தது எனக்கு அவ்வளோ சந்தோஷமா. கண்டிப்பாக வந்து எங்களுக்காக துவா செய்யுங்க. உங்களில் யாரெல்லாம் அவங்க வீடியோ பார்த்துருக்கீங்க, பார்ப்பீங்க அப்படிங்கிறத எனக்கு கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். ஸோ எனக்காக சப்போர்ட் பண்ணி கேர் பண்ணுறவங்க எல்லாருக்குமே நான் ரொம்ப பெரிய தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். ஏன்னா உங்கள் ஒவ்வொரு கமெண்ட்ஸும் படிக்கும்போது என்னால் புரிஞ்சுக்க முடியுது எவ்வளோ கேர் பண்ணி. இப்போலாம் நான் கேட்காமலே நிறைய பேர் வந்து நாங்கள் துவா செய்கிறோம், ப்ரே பண்ணுறோம், நல்லபடியாக டெலிவரி ஆகும், கவலைப்படாதீங்க அப்படின்லாம் கமெண்ட் பண்ணும்போது யூடியூப்பில் இப்படி ஒரு பாண்ட் கூட உருவாகுமா அப்படிங்கிற மாதிரி எனக்கு இருந்துச்சு. அல்ஹம்துலில்லாஹ் எனக்கு ரொம்ப சந்தோஷம். எங்கள் சிஸ்டர் டெலிவரி அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்டுக்கிட்டே இருந்தீங்க. நான் ஏற்கனவே ஒரு வீடியோவில் சொன்னேன், தஞ்சாவூர் பக்கம் தான் நம்ம காமிச்சிட்ருக்கோம் அப்படின்னு. தஞ்சாவூரில் வந்து இப்போது லாஸ்ட் டைமாக நாங்கள் செக்கப் போகும்போது எடுத்தது. அந்த டைம் பார்த்திங்கன்னா பிள்ளைங்களுக்கு யூனிஃபார்ம் வந்து தைக்க கொடுக்குற மாதிரி இருந்துச்சு. ஏன்னா துணி வாங்கிட்டு இங்கேயே தைச்சி எடுத்துகிட்டு போயிடலாம், அந்தமான் போனதுக்கப்புறம் டைம் இருக்காது இல்லையா? ஸோ அதனால் கொடுத்துட்டோம் அப்படின்னா நெக்ஸ்ட் டைம் செக்கப் வரும்போது நம்ம வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லி அதான் கொடுத்துருந்தோம். அதோடு இங்கே கீழவாசல் பக்கம் வந்து மண் பாத்திரம் நிறையா வந்து இந்த ரோடு சைடில் வந்து விற்றுட்டு இருந்தாங்க. இந்த மாதிரி நான் அந்தமான்லேயே ஒன்று வச்சுருப்பேன், என்னோடய வீடியோஸில் பார்த்துருப்பீங்க. நான் ஊருக்கு வரும்போது பார்த்திங்கன்னா கை தவறி அது விழுந்து உடஞ்சிருச்சு. ஸோ எனக்கு அதே மாதிரியே ஒன்று வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று வாங்கினேன். அதோட அந்த கருப்பு சட்டி வந்து ரொம்ப ஆசையாக இருந்துச்சு. ஸோ அதில் வந்து சிக்கன் கிரேவியோ இல்லைனா வந்து சாம்பார்லாம் கூட வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அது ஒன்று, இந்த காது வச்ச மாதிரி இது ஒன்று, 2 சட்டி வந்து வாங்கியிருந்தோம். அம்மா ஒரு சட்டி வாங்கியிருந்தாங்க. ஆனால் நான் லாஸ்ட் இயர் வாங்கினப்போ கூட இந்த சட்டி வந்து 100 ரூபாய்க்கு வாங்கினேன். இப்போ வந்து 80 ரூபாய்க்கு தான் கொடுத்துருந்தாங்க.
இங்கே வந்து ரேட் ரொம்ப கம்மியாக தெரிஞ்சிச்சு. இதுவே அந்தமான் அப்படின்னா இந்த ஒரு சட்டியே வந்து 300 400 சொல்லுவாங்களா. இந்த 2 சட்டி மட்டும் தான் இப்போதைக்கு எடுத்தேன். ஆனால் பானைலாம் பார்க்கும்போது ஆசையாக இருந்துச்சு சோறு ஆக்குறதுக்கு. சரி அதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிட்டோம். டாக்டர்கிட்ட காட்டியாச்சு. ஏன்னா நிறைய பேர் வந்து செக்கப் போனீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க இல்லையா. ஏன்னா இது வந்து ஜூன் மாதம் போனது. இதுக்கப்புறம் ஹஸ்பண்ட் வந்தோன்னே ஒரு தடவை செக்கப் போய்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அன்றைக்கி போயிட்டு அதோட வீட்டுக்கு வந்தாச்சு. மண் சட்டி வந்து எப்படி பழக்கணும் அப்படிங்கிறத நான் அந்தமான் போனதுக்கப்புறம் யூஸ் பண்ணுவேன் இல்லையா. ஸோ அப்போ வந்து உங்கள் கூட வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். மெயின்டெனன்ஸ் பார்த்தீங்கன்னா இரும்பு சட்டியை விட மண் சட்டி கொஞ்சம் ஈஸி. நம்ம சீசனிங் பண்ணிக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு தேவையில்ல. எப்படியாவது உடையாமல் அந்தமான் வந்து சேரட்டும் அப்படின்னு தான் நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் பாப்பு வந்து பார்த்திங்கன்னா பேக்கிங்லாம் வந்து பக்காவாக பண்ணிடுவாங்க. ஸோ மண் சட்டிக்குன்னு வந்து தனியாக ஒரு சின்ன காட்டன் எடுத்துகிட்டு அதை நியூஸ் பேப்பர் போட்டு ஃபுல்லாக சுற்றிட்டு அது உள்ளே வெளியில் கேப்லலாம் வந்து நிறையா வந்து துணி வச்சுட்டாங்க. ஸோ வெறுமனே காட்டனில் வைக்காமல் இந்த மாதிரி தனியாக ஒரு காட்டனில் வச்சோம் அப்படின்னா நமக்கு சேஃபாக இருக்கும் அப்படின்னு. ஹஸ்பண்ட் வந்து கிச்சன் திங்ஸ்லாம் கொஞ்சம் அதிகமாக வாங்காத அப்படின்னு சொல்லியிருந்தாங்களா. சரி வீட்டுக்கு வந்து டெக்கோர் ஐட்டம்ஸ் மாதிரி ஏதாவது வாங்கலாம் அப்படின்லாம் நான் அங்கேருந்து வரும்போது யோசித்தேன். கொஞ்சம் வீட்டை வந்து அழகாக வச்சுருந்தா நல்லாயிருக்குமே அப்படின்னு. ஆனால் இப்போ வந்து மைண்டில் சுத்தமாக எந்த ஐடியாவும் இல்லை. எதுவுமே வாங்குறதுக்கு இன்ட்ரெஸ்ட்டே வரல. நல்லபடியாக டெலிவரி ஆகணும், ஊருக்கு போகணும், இது ஒன்று மட்டும்தான் ஓடிக்கிட்டே இருக்குது. ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு 90% பேக்கிங் வேலை வந்து நாங்கள் முடிச்சிட்டோம். ஆனாலும் வந்து அந்த காட்டனை வந்து கவர் பண்ணல. ஏன்னா யோசித்து ஏதாவது எடுத்து வைக்கிற மாதிரி இருக்கா, கிளம்புற அன்னைக்கு வந்து ஒட்டிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து வைக்கிறதோடு வச்சுருக்கோம். ஷாம்பு வந்து அந்தமான்ல இந்த மாதிரி லூஸில் வந்து கிடைக்காது. ஃபுல்லாக அந்த பாட்டில் அந்த மாதிரி தான் இருக்கும். ஆனால் பசங்களாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பாட்டில் வாங்கி வச்சோம் அப்படின்னா அது ஒரு வாரம் கூட தாங்காது. அதனால் எப்போதுமே ஒரு 400 500 இந்த மாதிரி லூஸில் வந்து ஷாம்பு பாக்கெட் வாங்கிட்டு போகிறது. அதே மாதிரி தான் நிஜாம் பாக்கும் அந்தமான் ஃபுல்லாக கிடைக்காது. நிஜாம் பாக்கும் ஒரு பாக்கெட் வாங்கிடுவோம். அதை வந்து தனியாக வச்சுருக்கேன். ஏன்னா ஷாம்பு பாக்கெட்டோடு வைக்க முடியாதுல்ல. ஹர்ஷான் வந்து அத்தா பிள்ளை. எங்கள் பாப்பு இருந்தால் போதும். இடையில வேறு கொஞ்சிக்கிட்டே இருக்கான் பார்த்தீங்களா. ஸோ எவ்வளோ பேக் பண்ணாலுமே வந்து நிறைய கட்டைப்பை வச்சே உள்ள ஒவ்வொரு பொருளும் பேக் பண்ணுறது. இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ஜூலை 6ஆம் தேதி ஈவினிங்கில் எடுத்திருக்கேன். இன்றைக்கி தான் வந்து ஹஸ்பண்ட் வராங்க. ஸோ அதில் தான் வந்து பிள்ளைங்கள்லாம் ஆர்வமாக நிற்கிறாங்க எப்படா போவோம் அப்படின்னு. ஏன்னா அம்மா வீட்டுக்கு எங்கள் மாமியார் வீட்டுக்கு தான் நாங்கள் கிளம்பி உட்காந்துருக்கோம். அவங்க வந்து இங்கேயே ஏறி நான் வரேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆனாலும் நான் வீட்டுக்கு போகும்போது பூவா இருக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஃபீல் பண்ணாங்களா. சரி பிள்ளைங்களை பார்த்தாலும் கொஞ்சம் இதாக இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் அங்கே போகிறோம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஆசிர் வந்து இங்கே வந்து நல்லா பைக் ஓட்ட கற்றுக்கிட்டான். நானும் இந்த வயசில் தான் வந்து ஸ்கூட்டி பைக் எல்லாமே ஓட்ட ஆரம்பித்தேன். எங்கள் பாப்பு தான் கற்றுக் கொடுத்துருக்கு. பப்பா வந்தோன்னே ஓட்டி காட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்கூட்டி தான் எடுத்துகிட்டு வந்திருந்தான். எங்கள் மாமியார் வீட்டுக்கு தான் போயிட்டுருக்கோம். உள்ளூர் தான் இல்லையா, ஒரு 5 நிமிஷத்துலேயே போயிடலாம். எனக்கு இவங்களை ஊருக்கு வந்து நேரில் பார்க்குற வரைக்கும் என் உசுரே கையில் இல்லை. ஸோ ஒவ்வொரு நாளும் பயம், எங்கே இன்றைக்கி டெலிவரி ஆகிருமோ, நாளைக்கு போய் அட்மிட் ஆகிற மாதிரி இருக்குமோ, இவங்க வேறு இன்னும் வரலையே. ஏன்னா இவங்க வரணும் அப்படின்னா 2 மணி நேரம் ஃப்ளைட் ட்ராவல் ஆகும். அதுக்கப்புறம் 6 மணி நேரம் 5 மணி நேரம் சென்னையிலேருந்து வரணும். ஸோ அட்மிட் ஆகிட்டோம் அப்படின்னா நமக்கு சி செக்ஷன் தான் அப்படிங்கிறதுனால உடனே பண்ணிடுவாங்க. ஸோ இவங்க வரணும் அப்படின்னு தான் நினச்சிக்கிட்டே இருந்தேன். அல்ஹம்துலில்லாஹ் இன்றைக்கி நல்லபடியாக வந்துட்டாங்க. எனக்கும் வந்து ஒரு புது தைரியம் வந்த மாதிரி இருந்துச்சு. இதுக்கப்புறம் எப்போ டெலிவரினாலும் ஓகேப்பா அப்படிங்கிற மாதிரி ஒரு தெம்பு வந்துருச்சு. ஆசிர் அர்ஷான் 2 பேருக்குமே டெலிவரி டைமில் இவங்க கிட்ட இருந்தாங்க. ஸோ அன்றைக்கி வந்து நாங்கள் அங்கே தான் மாமியார் வீட்லேயே ஸ்டே பண்ணிவிட்டு மறுநாள் 7ஆம் தேதி பார்த்திங்கன்னா அங்கே எல்லாருமே ஒன்றா சமைச்சு சாப்பிட்டோம். பலாசோறு, சிக்கன் 65 அந்த மாதிரி வச்சு நல்லா ஸ்பெஷலாக சாப்பிட்டுட்டு அன்றைக்கி நைட்டு தான் அங்கேருந்து கிளம்பி எங்கள் வீட்டுக்கு வந்துட்டோம். பிள்ளைங்களுக்கு ஸ்கூல்லாம் ஓப்பன் பண்ணிட்டாங்களே, என்ன பண்ணுறீங்க சிஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு 2 3 பேர் கேட்டிங்க இல்லையா. இங்கே வந்து டெய்லியுமே வந்து பசங்களுக்குள்ள ஹோம்ஒர்க் வந்து எங்களுக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்பிட்டுருக்காங்க. ஸ்கூல்லேருந்து அனுப்பலை. பக்கத்து வீட்டு சிஸ்டர் வந்து டெய்லி என்னென்ன சப்ஜெக்டில் கொடுக்குறாங்க, ஒர்க்கு கொடுக்குறாங்களோ அது எல்லாத்தையுமே எங்களுக்கு அனுப்பிடுவாங்க. அது ஆசிரும் ஃபுல்லாக இப்போ வரைக்கும் கம்ப்ளீட் பண்ணிகிட்ருக்கான். அர்ஷானுக்குமே நான் உட்கார வச்சு ஒவ்வொரு சப்ஜெக்டாக டெய்லி ஒரு 1 மணி நேரம் ப்ராக்டிஸ் கொடுத்துட்ருக்கேன்.
ஸோ இந்த இடத்துல எனக்கு டெய்லி மெசேஜ் பண்ணுற எங்கள் பக்கத்து வீட்டு சிஸ்டருக்குமே நான் வந்து ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். அவங்க அலுப்பு இல்லாமல் நான் கேட்கும்போதெல்லாம் அனுப்பி விட்டுருவாங்க. அதேமாதிரி ஏதாவது டவுட்டு கேட்டாலுமே உடனே வந்து அட்டென்ட் பண்ணி சொல்லுவாங்க. ஸோ அதனால் வந்து கொஞ்சம் ஸ்கூல் ஒர்க்லாம் எதுவுமே பெண்டிங் இல்லாமல் போயிட்டுருக்கு. அல்ஹம்துலில்லாஹ். ஆசிரியர் எழுதிருவான். அர்ஷானுக்கு மட்டும் நான் உட்காந்து சொல்லிக் கொடுப்பேன். என்னோடய டீச்சிங் பார்த்தீங்கன்னா, நான் ஆன்சர் சொல்ல மாட்டேன். அவங்க வாயிலேருந்து ஆன்சரை வர வைக்கிற மாதிரி தான் சொல்லிக் கொடுப்பேன். இப்போ வந்து தேதி 8 பிள்ளைங்களுக்கு ஹோம்ஒர்க்லாம் கொஞ்சம் எழுதி முடிச்சதுக்கு அப்புறமா வீட்ல புவாக்கு வந்து கொஞ்சம் காய்கறிலாம் கட் பண்ணிவிட்டு, வெங்காயம், தக்காளிலாம் கட் பண்ணி கொடுத்துருந்தேன். அன்றைக்கி வீட்டில் வந்து கொஞ்சம் ஸ்பெஷல், மருமகன் ஸ்பெஷலாக வந்து மட்டன் பிரியாணி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே மட்டன் வேக வச்சுருக்கோம். ஸோ 1 கிலோ அளவுக்கு மட்டன் பிரியாணி பண்ணியிருந்தோம். புவா தான் பண்ணியிருந்தாங்க. ஒரு சிஸ்டர் வந்து மட்டன் பிரியாணி நல்ல டீட்டெயிலாக ரெசிபி போடுங்க சிஸ்டர் அப்படின்னு தொடர்ந்து என்கிட்ட கேட்டுக்கிட்டே இருந்தாங்க. இப்போ காணோம் அவங்கள. ஸோ எனக்கு மைண்டில் வந்து ஞாபகம் இருக்குது. ஆனால் வீடியோ எடுக்கணும் அப்படின்னா 1 மணி நேரம் செய்கிற பிரியாணி வந்து ஒரு 3 மணி நேரம் கிட்ட ஆகிடும். இப்போ என்னால் வந்து கொஞ்சம் முடியல. ஸோ முடியும்போது நான் கண்டிப்பாக நல்ல டீட்டெயிலாக வீடியோ வந்து நான் ஷேர் பண்ணுவேன். மறக்கலை, ஞாபகம் வச்சுருக்கேன். அன்றைக்கி மருமகனுக்காக பார்த்து பார்த்து செஞ்சாங்களா, நல்லா சூப்பராக உதிரி உதிரியாக அவ்வளோ டேஸ்ட்டாக பண்ணியிருந்தாங்க. நான் வந்து நல்லா டேஸ்ட் பார்க்குற வேலை பார்த்துட்டு இருந்தேன். சூடாக சாப்பிடும்போது அந்த டேஸ்ட்டு நல்லாயிருக்கும்ல. ஸோ பசங்களுக்கும் கொஞ்சம் கொடுத்துட்டு, அதோட அன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா சிக்கன் 65, முட்டை, வெங்காய பச்சடி, தக்காளி ஜாம், அதோட வந்து கோதுமை குருணையில் கஞ்சி, பாயாசம் பண்ணியிருந்தாங்க. எல்லாமே ரொம்ப நல்லா இருந்துச்சு. நான் டேஸ்ட்டு பார்க்குறேன்னு சொல்லியே வந்து கிட்டத்தட்ட ஒரு பாதி பிளேட்டு சாப்பிட்டுட்டேனா. ஸோ என்னால் வந்து சாப்பிட முடியல. நான் அப்புறம் சாப்பிட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு பசங்களுக்கும் இவங்களுக்கு மட்டும் ஃபஸ்ட்டு சாப்பாடு வச்சு கொடுத்தாச்சு. அடுத்தது என்ன அப்படின்னா, ஹாஸ்பிட்டலுக்கு உண்டான பொட்டி எல்லாத்தையுமே வந்து கட்ட ஆரம்பித்தாச்சு. கிட்டத்தட்ட ஒரு 3/4வாசி எல்லாமே வந்து எடுத்து வச்சுட்டோம். அப்புறம் இங்கே என்ன வேலை பார்த்துட்ருக்கோம் அப்படின்னா, எங்கள் ஊர் பக்கம், எங்கள் வீட்டு பக்கம்லாம் இந்த மாதிரி செய்கிற பழக்கம் இருக்குது. எந்நேரமும் வந்து டயப்பர் வந்து போட்டு வைக்க மாட்டோம். சில நேரத்தில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஃப்ரீயாக பிள்ளையை விட்டுட்டு இந்த மாதிரி துணி தான் வச்சு யூஸ் பண்ணிப்போம். ஏன்னா எல்லா நேரமும் டயப்பர் வந்து பிள்ளைக்கு போட முடியாது இல்லையா. இதை வந்து இந்த மாதிரி நல்லா ஒரு பெரிய பெரிய பீஸாக கட் பண்ணிவிட்டு சுற்றி வந்து தைக்க கொடுப்பாங்க. அதுக்காக தான் அம்மா வந்து இங்கே ரெடி பண்ணிகிட்ருக்காங்க. ஆசிர் வந்து நல்லா ஹெல்ப் பண்ணிகிட்டு இருந்தான். காட்டன் சாரியோ இல்லைனா கலர் துணி கூட சில பேர் யூஸ் பண்ணுவாங்க. வெள்ளையாக இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு இதை தான் யூஸ் பண்ணுறது. நீங்களும் இந்த மாதிரி ரெடி பண்ணுவீங்களா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்கள். அதோட அன்றைக்கி ஈவினிங் வந்து எங்கள் ரிலேட்டிவ் ஒருத்தவங்க என்னை பார்க்க வரும்போது நல்லா வடை சுட்டு, சுண்டல் செஞ்சுட்டு, சட்னிலாம் அரைச்சி கொண்டு வந்திருந்தாங்க. நல்லா சுட சுட வடை வச்சு, சட்னி, சுண்டல்லாம் வச்சு சாப்பிட அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு அன்றைக்கி. அவங்க கொண்டுட்டு வந்ததுனாலே நான் ஒரு வடை வந்து எக்ஸ்ட்ரா சாப்பிட்டேன். இந்த வீடியோ வந்து ஜூலை 10ஆம் தேதி நான் எடுத்திருக்கேன். காலையில் பசியார வந்து வட்டலாப்பம், அப்புறம் கரியானம், வாடா, இடியாப்பம்லாம் பண்ணியிருந்தாங்க. சாப்பிட்டுட்டு கிளம்பவே பார்த்திங்கன்னா ஒரு 10 மணிக்கிட்ட ஆயிடுச்சு. ஏன்னா அன்றைக்கி வந்து டாக்டர் செக்கப் வந்து இவங்க வந்தோன்னே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். நானும் புவா கூட போகும்போது 9 மணிக்கே கிளம்பிடுவோம். ஏன்னா அப்புறம் டைம் ஆயிரும், டோக்கன் வந்து பின்னாடி போயிடும் அப்படின்னு. அன்றைக்கி எல்லாருமே சாப்பிட்டுட்டு கிளம்ப கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. ஒரு 10 மணிக்கு மேலே தான் நாங்கள் கிளம்புனதே. பாப்பு வந்து நல்லா ஷார்ட்கட்டில் எப்படி ஈஸியாக போகலாம் அப்படின்னு சொல்லிகிட்டு இருந்தாங்க. ஏன்னா இவங்களே ட்ரைவ் பண்ணிவிட்டு வந்துடுவாங்களா, புவாவும் பாப்பும் வரல, நீங்கள் நல்லா ஜாலியாக பேசிக்கிட்டே போங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நாங்கள் பசங்க மட்டும்தான் அன்றைக்கி கிளம்புனோம். அன்றைக்கி வந்து நேராக ஹாஸ்பிட்டல் போயிட்டு டோக்கன் போட்டுட்டோம். கொஞ்சம் லேட் ஆகும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்களா. அப்படியே வெளியில் வந்துட்டு அன்றைக்கி யூனிஃபார்ம் தைக்க கொடுத்தோமா, அதையுமே வந்து முடிஞ்சிருந்துச்சு. அதையுமே வாங்கிட்டு ஒரு ஐஸ்கிரீம் சாப்பிட்டுட்டு மறுபடியும் ஹாஸ்பிட்டல் போய் செக்கப் முடிச்சுட்டு நாங்கள் வெளியில் வரும்போது ஒரு 3 மணிக்கிட்ட ஆயிடுச்சு. சில விஷயங்கள்லாம் வந்து அந்த முதலாக நடக்கிறது, இந்த நேரத்தில் இது நடந்தால் நல்லாயிருக்கும், இவங்க கூட இருந்தால் நல்லாயிருக்கும்லாம் தோணலை. அந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன சென்டிமெண்ட்டான மெமரிஸ்லாம் வந்து கொஞ்சம் பிடிக்கும். அன்றைக்கும் வந்து பார்த்திங்கன்னா டைம் ஆனதுனால வெளியிலே சாப்பிட்றலாம். ஏன்னா இதுக்கப்புறம் டெலிவரிக்கு அப்புறம் கொஞ்சம் நாள் கழித்து தான் எல்லோரும் வெளியில் போக முடியும். சரி சேர்ந்து ஒன்றா சாப்பிட்றலாம் அப்படின்னு போய் சாப்பிட்டுட்டு வீட்டுக்கும் கிளம்பிட்டோம். என்னடா இவ ஹாஸ்பிட்டல் போனோம், சாப்பிட்டோம், கிளம்பிட்டோன்னு சொல்கிறா, வேறு எதுவுமே சொல்லலையே அப்படின்னு நினைப்பீங்க. அன்றைக்கி காலையில் வீட்டிலேருந்து கிளம்பும்போது இதுதான் கடைசி செக்கப்பாக இருக்கும் அப்படின்னு நினச்சி கூட பார்க்கல. ஸோ டெலிவரிக்கு முன்னாடி இருந்த ஹாப்பி மொமெண்ட்ஸை மெமரிஸாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன். எனக்கு சிசேரியன் அப்படிங்கிறதுனால டெலிவரிக்கு வர சொல்லிட்டாங்க. ஸோ டெலிவரிக்கு முன்னாடி நான் போடுற கடைசி வீடியோ இது.
எதனால் எனக்கு சிசேரியன் அன்றைக்கி டாக்டர் என்ன சொன்னாங்க, இந்த மாதிரி டெலிவரி பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாத்தையுமே நான் தனி வீடியோவாக ஒரு பாசிட்டிவான எனர்ஜியோட பிரிஸ்கான வாய்ஸோட இன்ஷால்லா நான் ஃப்யூச்சரில் உங்கள் கூட ஷேர் பண்ண நினைக்கிறேன். நீங்கள் எல்லாருமே ரொம்ப நாளாக கேட்டு எதிர்பார்த்த ஒரு நல்ல செய்தி நம்ம சேனலில் கூடிய சீக்கிரம் வரும். ஆனால் எப்போ வீடியோ கொடுப்பேன் அப்படிங்கிறது என்னால் டைம் சொல்ல முடியாது. ஏன்னா நான் தான் வந்து யூடியூப் ரன் பண்ணுறேன் இல்லையா. ஸோ எடிட் பண்ணி கொடுக்குறதுக்கு டைம் எடுக்கும். என்னோடய ஹெல்த்தை பார்த்துக்கிட்டு நான் கூடிய சீக்கிரமே உங்களுக்கு வீடியோ அப்லோட் பண்ணிடுறேன். அதுக்கு முன்னாடி ஹாஸ்பிட்டலுக்கு என்ன மாதிரி திங்ஸ்லாம் பேக் பண்ணி எடுத்துகிட்டு போகணும் அப்படிங்கிற வீடியோவை நான் எடிட் பண்ணி ரெடியாக வச்சுருக்கேன். ஸோ அடுத்து உங்களுக்கு அந்த வீடியோ பப்ளிஷ் ஆகும். கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள், ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ எப்போதும் சொல்கிறது தான், கண்டிப்பாக வந்து எங்களுக்காக ப்ரே பண்ணிக்கோங்க, துவா செய்யுங்க. ஸோ இந்த வீடியோ இதோட முடியுது. என்ன நினைக்கிறீங்கிறத கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள். வீடியோ ஃபுல்லாக பார்த்த உங்களுக்கு தேங்க்யூ.